கர்த்தருடைய கரம் எலிசாவின் மேல் இறங்கினது. இன்றைக்கு இந்த ஹல்லேலூயா இந்த உபவாசத்தின் கடைசி நாளில கர்த்தருடைய கரம் தேவ சபை மேல ஜனங்கள் மேல பலமா இறங்கட்டுமப்பா. ஆராதனை எல்லா ஆண்டவருடைய பிரசன்னம் மூடற்று மனித எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட தெய்வத்தின் வல்லமை கிரியை செய்வதாக. ஹல்லேலூயா. இயேசு நாமம் எங்கு மகிமைப்படுவதாக. இயேசு நாமம் எங்கு உயருவதாக. இயேசு எல்லா சாபங்களை முறியடிக்கிற இயேசு, எல்லா சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற இயேசு, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இயேசுப்பா நீங்க விடுதலை கொடுப்பீராக இந்த இடத்திலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாங்க பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தருடைய பலத்த கரத்தினால் இந்த இடத்தை மூடி மகிமையால் மூடி காத்துக் கொள்ளுவீராக. எல்லா அந்நிய வல்லமைகளை விட இயேசுவின் வல்லமை பெரிதாயிருக்கிறது. ஆமென். இயேசுவின் நாமத்தின் வல்லமை நாமே சபையை மூடி தேசத்தை மூடி. ஹல்லேலூயா. எங்கு உம்முடைய பிரசன்னத்தினால் மூடிக்கொள்ள. ஆமென். இது உம்முடைய சபை ஆண்டவரே. ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க துதிக்க அவருடைய பலத்த கரம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். ஆளுகை செய்வீராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. பாடலை பாடி கர்த்தரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் வல்லவரே. வியாதியில் விடுதலை அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று இதுவரை என்னை அவர் நல்லவர் நல்லவரே.
நேரத்தில் பலன் தந்தார். அவர் நல்லவர் நல்லவரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பார். அவர் நல்லவர் நல்லவரே, சோதனை நேரத்தில் பலன் தந்தார். அவர் நல்லவர் நல்லவரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பார். அவர் நல்லவர் நல்லவரே, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். எல்லாரும் அப்பா பாது சொல்லுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். அற்புதர் 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 இயேசு, அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்று இயேசு. அற்புதர் 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 இயேசு, அற்புதர். ஆமே, அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்று இயேசு. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு, அற்புதர். இன்பமாய் மாற்று இயேசு. எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன நம்மை சூழ்ந்த போது காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போது மீட்ட இயேசு அற்புதர். தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போது காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதர். எல்லாரும் சொல்லுவோம். உலகத்தில் இருப்போரிலே எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கு இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் அற்புதர் என் வாழ்க்கையிலே அற்புதரா இருக்கிறார். அண்டினோர் இன்பமாய் மாற்று இயேசு. ஆலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் அற்புதர். ஆகூர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். ஆலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். ஆகூர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு
எழுந்தார் இயேசு. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஆமே அண்டினோர் வாழ்வை மாற்று இயேசு அண்டினோர் வாழ்வை மாற்று இயேசு. திரும்ப சொல்லுவோம், அண்டினோர் வாழ்வை மாற்று இயேசு. விட்டு விலகுவதில்லை, நான் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற, நான் உன்னை காண்கின்ற கல்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. சொல்லுவோம், உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே மனமே, நான் காத்திடுவேன் தினமே. அற்புதங்கள் செய்திடுவே, அற்புதங்கள் செய்திடுவே, உன்னை அதிசயம் நடத்திடுவே, உன்னை நடத்திடுவே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் இருக்க பயமே, திகையாதே மனமே, பயமே, கல்வீர் துடைத்திடுவே, கல்வீர் துடைத்திடுவே, உள் கவலைகள் போக்கிடுவே, உள் கவலைகள் போக்கிடுவே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று இயேசு நம்மை விட்டு விலகுவதில்லை, விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவா, நான் அளித்திடும் பலனை, அனுதினம் என்னை நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவார். அத்திமரம் செழித்திடுவாய், அத்திமரம் செழித்திடுவாய், நான் ஆசையாய் உள்ள, நான் ஆசையாய் உள்ள தனி கொடுப்பாய், நான் உன்னை விட்டு ஆமே ஆராதிப்போம், கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேனே அன்பினாலே, வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேனே அன்பினாலே, ஆவியில் செவித்திடுவாய், ஆவியில் உள் செவித்திடுவாய், தினமல்லே என்று ஆர்ப்பரிப்பாய்,
நடந்ததை மறந்து விடு, கடந்ததை நினைத்து நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் செய்திடுவார். ஆமே, கர்த்தர் செய்திடுவார். நீ காண்பாய் இன்றே கலங்கிடவே. ஆமே, கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் உடைந்த உள்ளம், நொறுங்குண்ட இதயம் உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் கட்டுகிறார், கண்ணீர் உடைக்கிறார். நம் காயங்கள் அனைத்தையும் கண்ணீர் உடைக்கிறார். நம் கண்ணீர் உடைக்கிறார். கலங்கிடவே, ஓ கலங்கிடவே. நம் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். திராணிக்கு மேலா சோதிக்கப்பட ஒரு நாள், ஆமே, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார். விசுவாசத்தோடு சொல்லுவோம், வாழை செய்வார். ஆமே, தாங்கிடும் பலன் தருவார். ஆமே, தப்பி செல்ல வழி செய்வார், தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே, கலங்கிடவே. எல்லாரும் விசுவாசத்தோடு கலங்கிடவே. ஆமென். நம் இயேசு, நம் இயேசு நல்லதொரு போராட்டம், ஆமே, விசுவாசம் காத்துக் கொள்வோம். போராட்டம் போராடுவோம், கொள்வோம். நீதியின் கிரீடம் இயேசுவின் வருகையில், எல்லாரும் சொல்லுவோம், நீதியின் கிரீடம், ஆமென், இயேசுவின் வருகையில், இயேசுவின்
கைவிட மாட்டார் என் இயேசு. எல்லாரும் உங்க குடும்பத்தை நினைச்சு இயேசு கைவிட மாட்டார் என் இயேசு. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், சத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோது ஒரு நாள் விலகினார். நம் இயேசு ஆமென் நல்லவர், நல்லவர் சொல்லுவோம். கைவிடார் நாளே விலகினார். அதிசயமானவர் ஆறுதல் ஆமென். அதிசய ஆமென் ஆறுதல் சர்வ ஓ இயேசு சர்வ சமாதானம் உனக்கு சமாதானம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை மீதிப்போம், சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டே, பயமில்லை விசுவாசத்தோடு எதிர்காலம் ஆமே. எதற்கு ஓ அதிகாரம் கையிலே, அவர் அதிகாரம் கையிலே. ஓ தேசத்தை நாம் தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை மீதிப்போம், தேசத்தை துதிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவா நாமத்தை துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே நம்பிக்கை கண்ணீரை துடைப்பவர் ஆமே. கண்ணீரை துடைப்பவர் காதவண்டை இயேசுவின் நாமத்திலே காதவண்டை நீக்கிறார். ஒன்று நாம் துதிப்போம், மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோது ஒரு நாள் ஆமென். சுவாசத்தோடு இயேசு நல்லவர், ஒருபோது ஒரு நாள் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாரும் துதிப்போமா. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோம் இந்த ஆராதனை வேளையில. ஆமே. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் பரலோகத்தின் தேவனுக்கு நேராக துதி எழும்பட்டு. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் அப்பா பரலோகத்தின் தேவனே
எங்களை படைத்தவரே, எங்கள் உயிர்களை பாதுகாப்பவரே, எங்களுக்கு உணவு உடைகளை தருபவரே, சுகம் தருபவரே, உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி அல்லேலூயா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. இயேசு நல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 எபினேசரே இதுவரையில் எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுவோம். எபினேசரே கண்டீரே, என்னை கண்டீரே, எல்ரோயி ஆமே என்னை கண்டீரே, ஐயா ஐயா என்னை கண்டீரே, நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு கையை உயர்த்தி ஆராதனை ஆராதனை பரலோகத்தின் தேவனே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 யோகவாரப்பா சுகம் தந்தீரே, யோகவாரப்பா சுகம் தந்தீரே, யா சுகம் எல்லாரும் பாடுவோம். நன்றியை திரும்ப சொல்லுவோம். சுகம் தந்தீரே, நன்றி கையை உயர்த்தி முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, பலத்தோடு அன்பு ஆராதனை ஆராதனை
ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் நீ ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு ஆராதனை 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 எல்லாரும் வலது கையை உயர்த்தி வானத்துக்கு நேராக ஆமென். பில்லி கிரகம் சொல்ற ஊழியக்காரர் சொல்லுகிறார், நான் ஆராதிக்கும் பொழுதெல்லாம் வானத்துல நின்றுகிட்டு ஒரு மேகத்து மேல நின்று ஆமென் நான் கர்த்தரை ஆராதிக்கிறது மாதிரி நினைச்சு பாப்பேன்னு ஒரு புஸ்தகத்தில் எழுதுகிறார். ஹல்லேலூயா. பூமிக்குரிய சிந்தைகள் அழியட்டு. ஹல்லேலூயா. அப்படி உங்களை நினைச்சு ஹல்லேலூயா கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ என்னை படைத்த ஆண்டவருக்கு ஆராதனை ஆராதனை யோகவாரப்பா. ஓ சுகம் தந்தீரே. அவர் யோகவா ராப்பாவா இருக்கிறார். யோகவா ராப்பா யோகவா ராப்பா. நன்றி ஐயா சுகம் நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் சுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. உள்ளோர் யாவு உந்தன் உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. உந்தன் வான பூமியில் உள்ளோர் யாவு உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்தில் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே.
புகழும் உமக்கு கைகளை உயர்த்தி துதிகன மைக்கு பாத்திரே எல்லா புகழும் உமக்கு தானே நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே பூமி உள்ளோர் யாவே உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே எல்லாரும் தாகத்தோடு சொல்லுவோம் நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜா நம்முடைய ஆத்துமா பாடட்டு இந்த வானம் பூமி உள்ளோர் யாவே உந்தன் நாமத்தை தட்டுமே வானமுமது சிங்காசனம் உந்தன் பாதபடி நாங்கள் உந்தன் தேவன் நீர் தங்கும் துயஸ்தன் வானமுமது ஆசனம் பூமி உந்தன் பாதபடி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் நாங்கள் உந்தன் தேவன் நீர் தங்கும் தூய ஸ்தலம் சகலமும் படைத்த என் தேவாலி நீர் சிவரே கைகளை உயர்த்தி சொல்லுவோம் சகலமும் என் தேவாலி நீர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஆமென் எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் உள்ளோர் யாவே நாமத்தை உயர்த்தட்டுமே நீர் பரிசுத்தர் சுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே இந்த உள்ளோர் யாவே உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டே தேவனே பூலோகத்தில் உம்மை தவிர விருப்பமில்லையே பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டே தேவனே பூலோகத்தில் உம்மை தைரியமா சொல்லுவோம் வேறொரு என்று வாழ என்னை உமக்காய் எடுத்தே என்று வாழ என்னை உமக்காய் பரிசுத்தர்
ஆண்டவர் வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை பார்த்து ஆமே வலது கையை உயர்த்தி இங்கே ஆராதிக்கிறவர்கள் பரலோகத்திலும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இது ஒரு எருசலேம், அது ஒரு எருசலேம், இது ஒரு சியோன், அது ஒரு சியோன். அல்லேலூயா. அப்பாவை பார்த்து வலது கையை உயர்த்தி சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே, சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. ஹalleluya. ஓ ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாரும் அப்படி முழங்கால் படிட்டு ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நான் பாடுவேன் உம்மை என்றுமே, நான் போற்றுவேன் உம்மை என்றுமே, நான் பாடுவேன் உம்மை என்றுமே, நான் போற்றுவேன் உம்மை என்றுமே. தேவனே என் ஜீவனே, தேடி வந்த என் தெய்வமே, தேவனே என் ஜீவனே, தேடி வந்த என் தெய்வமே. ஆராதனை என்று உமக்கே, ஆராதனை என்று உமக்கே, ஆராதனை என்று உமக்கே, உயிருள்ள நாளெல்லாம் பாடுவேன், முழு மனதால் உம்மை நேசிப்பேன். உயிருள்ள நாளெல்லாம் பாடுவேன், முழு மனதால் உம்மை நேசிப்பேன். தாழ்மையில் என்னை நினைத்தவரே, தாங்கி நடத்தும் தாழ்மையிலே என்னை நினைத்தவரே, தாங்கி நடத்தும் என் இயேசுவே. ஆராதனை உமக்கே. இந்த ஓய்வு நாளில், இந்த ஓய்வு நாளில் ஆராதனை உமக்கே, ஆராதனை எல்லாரும் அப்பாவுக்கே, ஆராதனை உமக்கே. திரும்ப சொல்லுவோம், ஆராதனை என்று பரலோகத்தின் தேவனே, ஆராதனை உமக்கே. பலவீன நேரம் பலன் தந்தி, கிருபையினால் தினம் தாங்கினே. பலவீன நேரம் பலன்
சரியான நேரத்துல ஆமென் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஒரு நபர் பெற முடியும். யார் அவர் என்றால் முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறவர். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறவங்க ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் கையை உயர்த்தி ஆமென் ஆகாயத்தில் நின்ற வண்ணமாக ஆமென் வானத்துக்கு நேராக நம்முடைய துதி போகும்படியாக ஆராதனை என்று உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை என்று தூதர்கள் துதியலிலே பிரியப்படாத தெய்வம் மனிதர்கள் துதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு எது பிரியம்னா மனிதர்கள் தேவனை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா. அப்பாவுக்கு எல்லா மகிமை ஆராதனை துதி மகிமை எல்லாம் கர்த்தருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்களை படைத்தவரே, எங்களை காத்து நடத்துகிறவரே, ஆமென். கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோம். இந்த ஆராதனையில் பரலோகத்தின் தேவனே, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்ன ஆண்டவே, எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 நன்றி. எங்களை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். அந்த மகிமை எல்லாம் உமக்கு மாத்திரம். இயேசு நாமத்திலே ஆமென். இன்னைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து தியானிப்போம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதிலே 16வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, பரிசுத்தமுள்ள பிதாவே, உங்கள் கரங்களில் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும், விவரித்து எங்களோடு பேசும். வந்திருக்கிற மக்களோடு நீர் பேசுவீராக. இந்த வார்த்தை பகுதியெல்லாம் நீரே எங்களோடு பேசும். உடைய அடியானை ஒரு பாத்திரமாக பயன்படுத்தும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆமென். இந்த வசனம் நிறைய பேருக்கு நல்ல பிடிக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே வாழ்கிற எவ்வளவோ மக்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது கடவுள் நம்மை மாத்திரம் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். பரலோக ராஜ்யத்துக்கு பங்காளியாக போவதற்கு கடவுள், ஆமென், சில பேரை தெரிந்து கொள்ளுகிறார். பைபிளில் வசனம் இருக்குது, எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறார்களா, எல்லாரும் ஆமென் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா, எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்களா, எல்லாரும் ஜெபம் பண்ணுகிறார்களா? இல்லை. ஆமென். கடவுள் யாரை இந்த உலகத்திலே தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்கள்தான் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். கடவுள் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளாவிட்டால், ஆமென், என்னதான் நாம் முயற்சி செய்தாலும் அவர்கள் வருவதற்கு சில தடைகள் அவர்கள் மனசிலேயே உருவாகி கொண்டே
இருக்கும். ஆனா ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். 12 சீசர்களும் இயேசுவோடு இருந்து அப்பம் பரிமாறும் போது, இயேசு அப்பத்தை ஜெபம் பண்ணி கொடுக்கும் போது இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லையா? அப்படி இருந்து உங்களுக்குள்ளே ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். ஆமென். என் அப்பம் புசித்தவனே என் மேல் தன் குதிங்காலை தூக்குவார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் 12 பேரை தெரிந்து கொண்ட அந்த நபருக்குள்ளேயே ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 12 பேரை நான் உங்களுக்கு தெரிந்து கொள்ளவில்லையா? ஆகிலும் உங்களுக்குள்ளே ஒருவன் பிசாசாக இருக்கிறான். அல்லேலூயா. இந்த யூதாஸ் காரியோத்து எவ்வளவுதோ ஆண்டவருக்கு நல்ல மனிதனாக வாழ முயற்சி செய்தாலும் அவனால் முடியவில்லை. ஏனென்றால் கடவுள் அவனை ஒரு காரியத்துக்காக தெரிந்து கொண்டார். ஆமென். அவனுக்குள்ளே பிசாசு இருக்கிறது. அல்லேலூயா. அவன் அந்த அசுத்த ஆவியிலிருந்து விடுபட முடியவில்லை. ஏனென்றால் அவனுக்கு அதிகமாக உலகத்தின் ஆவி உள்ளவனாக அவன் காணப்படுகிறான். அல்லேலூயா. ஆகவே கடவுள் நம்மை அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, அந்த தேவ ராஜ்யத்துக்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. 19வது வசனத்தை வாசிக்குவோம். அதிலேயே, நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நான் உங்களை இந்த உலகத்தில் இருந்து உங்களை தெரிந்து கொண்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? உலகத்துல நம்ம மட்டுமா இருக்கிறோம்? எவ்வளவோ மக்கள் இருக்கிறார்கள். ஏன் ஆண்டவர் நம்மை மாத்திரம் தெரிந்து கொண்டார்? அதுக்கு அவருடைய ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடவுள் தெரிந்து கொண்டதற்கு கீழ்ப்படியணும், உண்மையா வாழணும், அவருக்கு பிரியமா இந்த பூமியிலே நம்முடைய காலடியை எடுத்து வைக்கணும். அல்லேலூயா. நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டேன். ஆமென். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27 இருந்து 31 வரை. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது நாம் ஒரு பெரிய பணக்காரர்கள் என்று கடவுள் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. ரொம்ப அறிவாளிகள் என்று கடவுள் தெரிந்து கொள்ளவில்லை. பெரிய பலசாலிகள் என்று தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. ரொம்ப திறமையா செயல்படுவார்கள் என்று கடவுள் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென். நீங்க பைபிளை நீங்க படிச்சு பாருங்க. தாவீதை கடவுள் தெரிந்து கொள்ளுகிறார். எதுக்காக தெரிந்து கொள்ளுகிறார்? ஒரு பெரிய மனுஷன் என்று தெரிந்து கொள்ளவில்லை, ஒரு ஆடு மேய்க்கிறவன் என்று தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அன்னாளை கடவுள் தெரிந்து கொள்ளுகிறார். ஏன்? அவள் தள்ளப்பட்டவளாக இருக்கிறாள், ஒதுக்கப்பட்டவளாக இருக்கிறாள். அதனால் அன்னாளை கடவுள் தெரிந்து கொள்ளுகிறார். இப்படி கடவுள் தெரிந்து கொள்ளுகிறதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆச்சரியமாக இருக்கும். ஆமென். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நம்ம கொஞ்சம் ஞானம் இருக்கிறனால கடவுள் தெரிந்து கொண்டாரோ, நம்ம நல்ல பரிசுத்தமா வாழுவோம் அதனால தெரிந்து கொண்டாரோ, இல்ல உண்மையா இருப்போம் அதனால இல்ல. கடவுள் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார் என்றால், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உள்ள வைத்திருக்கிறவர்களை வெட்கப்படுத்தும்படி இல்லாதவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம் நிறைய 50 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறோம், அதனால தேவன் தெரிந்து கொண்டாரோ அவருடைய ராஜ்யத்துக்காக?
செலவு பண்ணலாம் அப்படின்னு தெரிந்து கொண்டாரோ? இல்ல, உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் மக்களை பார்த்து பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு பெரிய ஜன கூட்டம் என்று நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் ஒரு சின்ன கூட்டம் என்று உங்களை தெரிந்து கொண்டேன். அதனாலதான் பைபிள் இருக்குது, சிறு பூச்சியே பயப்படாதே. ஹல்லேலூயா. சின்ன பூச்சி என்று இஸ்ரவேல் மக்களை தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இஸ்ரவேலை சுற்றி நிறைய நாடுகள் கோபத்தோடு இருக்கிறாங்க. துருக்கி பாராளுமன்றத்தில் ஒரு மினிஸ்டர் அல்லாஹ் இஸ்ரேலை அழிப்பார் என்று சொன்ன உடனே கீழே உளுந்து மாரடைப்புல செத்து போயிட்டார். அதை கிறிஸ்தவ நெட்வொர்க் டிவில காமிக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரா. பாருங்கள், ஒரு சின்ன பூச்சி என்று இஸ்ரவேல் மக்களை கடவுள் தெரிந்து கொண்டாரா? யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ பயப்படாதே. அப்ப கடவுள் எப்படி தெரிந்து கொள்ளுகிறார்? ஒரு அதாஸ்திரியமான குடும்பம் என்று தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. பலம் படைத்தவர்கள் என்று தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென், ஸ்தோத்திரா. ஒரு இழிவான ஒரு ஏழ்மையான இல்லாத அந்த ஞானம் இல்லாத அப்படி மனிதர்கள் என்று கடவுள் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறாரா? அவர்களை வெட்கப்படுத்தும்படி கடவுள் உன்னை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு சமமாக உன்னை உயர்த்துவதற்காக கடவுள் உன்னை தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவும் இதே போதனைய இன்னொரு இடத்துல பேசியிருப்பா. குழந்தைகளுக்கு தேவன் ஞானிகளுக்கு மறைத்து, குழந்தைகளுக்கு தேவன் பாலகருக்கு வெளிப்படுத்துகிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே கடவுள் நம்மளை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் பைத்தியம் என்று தெரிந்து கொண்டார், இல்லாத ஒரு குடும்பம் என்று தெரிந்து கொண்டார், ஏழ்மை மக்கள் என்று தெரிந்து கொண்டார். உன்னை யாரும் மதிக்கல, உன்னை ஆண்டவர் தூக்கி எடுத்து அநேகரை மதிக்கும்படி உன்னை ஆண்டவர் உருவாக்க தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பலசாலி என்று தெரிந்து கொள்ளவில்லை, பலவீனமானவர்கள் என்று தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆனா எதுக்காக தெரிந்து கொண்டாரா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. ஆமென், அல்லேலூயா. உள்ள வைத்திருக்கிறவர்களை வெட்கப்படுத்தும்படி, அதாஸ்தியமா வாழ்றவர்களை வெட்கப்படுத்தும்படி, பலசாலிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமான உன்னை தெரிந்து கொண்டு உன்னை உயரத்திலே அந்த ஸ்டேஜுக்கு, அந்த உயரத்துக்கு உன்னை கொண்டு வருவதற்காக உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் இதுதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதற்காக கடவுள் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே. போதும். பாருங்கள், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது எதற்காக கடவுள் நம்மளை தெரிந்து கொண்டார் என்றால், அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம், ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் உங்களை தெரிந்து கொண்டபடியினார். எத்தனையோ பேருக்கு இந்த கிடைக்காத ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும்படி தேவன் ஆதி முதலே தெரிந்து கொண்டாரா. ஒரு பாட்டு சொல்லுகிறது, கருவுல உருவாகிறதுக்கு முன்னவே என்னை குறித்து தரிசனம் உருவாகிருச்சு. அல்லேலூயா. நான் கருவுல உருவாகிறதுக்கு முன்னையே என்னை குறித்த தரிசனம் கடவுளுக்கு உருவாகிருச்சு. இப்படி ஒரு மனுஷி பிறப்பால் அவளை நான் தூக்கி எடுத்து ரட்சிப்பேன். அந்த வசனம் சொல்லுகிறது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆமென். நீங்கள் அவருடைய ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும்
சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் உங்களை தெரிந்து கொண்டபடியினால். ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினால். அல்லேலூயா. வசனத்தை எல்லாரும் பார்க்கணும். அதில் எழுதியிருக்கிறது, ஆமென், நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும். சில பேருக்கு என்னதான் சத்தியம் சொன்னாலும் விசுவாசிக்க மாட்டாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரா, ஆமென். கண்ணு பார்வையில எங்க இருக்கு? மணி மேலே இருக்கு. மணினா என்னது? துட்டு, பணம் மேலேயே இருக்கும். அல்லேலூயா. ரட்சிப்பு போகாது உள்ள, சத்தியம் உள்ள போகாது. காசு தான் பெருசா தெரியும். அல்லேலூயா, மணிதான். ஆமென், ஸ்தோத்திரா. ஆகவே பைபிள் வசனம் சொல்லுகிறது, ஆமென், நீங்கள் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் உங்களை தேவன் தெரிந்து கொண்டபடியினார். அப்ப ஆண்டவர் எதற்காக நம்மளை தெரிந்து கொண்டார்? ரட்சிப்படையும்படிக்கு. ஆமென், நாம ரட்சிக்கப்படுவதற்காக ஆதி முதலே. அதனாலதான் ஒரு பாட்டு என்ன சொல்லுகிறது? ஆதி முதல், ஆதி முதலா இருந்தவரும் அப்ப ஆதி முதலா இருந்த தேவன் நம்மையும் ஆண்டவர் ஆதி முதலாகவே தெரிந்து கொண்டார். நம்ம ரட்சிக்கப்படுவோம் என்று அவருக்கு தெரியும். அல்லேலூயா. இரண்டாவதாக உபாகமம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம் 6வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 7:6. உபாகமம் 7:6 வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமென். திரும்ப வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். ஆமென், ஸ்தோத்திரம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும், பூச்சக்கரம்னா பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். 7ஆம் வசனத்தை வாசிங்க. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், நீங்கள் கொஞ்ச ஜனம் என்று கடவுள் உங்களை தெரிந்து கொண்டார். ஆனா பாயிண்ட் என்னன்னா, உங்களை சொந்தமாய் உங்களை ஏற்றுக்கொள்ளும்படி கடவுள் உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார், சொந்தக்காரராக. அல்லேலூயா. ஒரு வானத்தை பூமியும் படைச்ச கடவுள் மனிதனை பார்த்து, நீ எனக்கு சொந்தமா இருக்கும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லுவாரா? ஆனா ஆண்டவர், நம்ம ஆண்டவர் சொல்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதுலதான் ஒரு பாட்டு சொல்லுது, சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க அப்படின்னு ஒரு பாட்டுக்காரர் சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொந்தக்காரரா? ஆமென். கடவுள் சொல்றார், நீங்கள் எனக்கு சொந்தமா இருக்கும்படி உங்களை நான் தெரிந்து கொண்டே. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் நமக்கு சொந்தமா சொந்தம் இல்லையா? சொந்தம். அல்லேலூயா. என்ன சொந்தம்? அப்பா. கரெக்ட். அல்லேலூயா. நம்ம அப்பா. சொல்லுங்க பாப்பா. அப்பா. பின்னாடி இருக்கிறவங்க அப்பான்னு சொல்லுங்க. அப்பா நமக்கு. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவன் அவர். அல்லேலூயா. அது ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார், அப்பாவாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு சொந்தமாய் இருக்கும்படி கடவுள் நம்மை தெரிந்து கொண்டார். உபாகமம் 14வது அதிகாரத்துல 1-2 வாசிப்போம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள், செத்தவனுக்காக கீறி கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களா இருக்க தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா.
நான் இந்த கீழே எழுதியிருப்பதில்ல ஒரு லிஸ்ட்டு. ஆமீன். மஞ்சள் காமாவில் வந்தால் மீன் பொரிச்சதை சாப்பிடக்கூடாது, அவன் எண்ணெய் பொரிச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு டாக்டர் ஒரு பட்டியல் கொடுப்பாருல்ல. அல்லேலூயா, ஸ்தோத்ரா. மலேரியா காய்ச்சல் வந்தால் இந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இன்னென்ன வியாதி வந்தால் இன்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்து டாக்டரு அவன் அனுப்புவாங்க. அது மாதிரி ஆண்டவர் கீழே நீ என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன். கடவுள் பாருங்க எவ்வளோ நம்ம மேலே ஒரு சொந்தக்காரர் மாதிரி, தகப்ப மாதிரி எவ்வளோ அக்கறையா, ஆமேன், பிள்ளையே இன்னென்ன மாதிரி சாப்பிடு, இதெல்லாம் நீ சாப்பிடாதுன்னு ஒரு லிஸ்ட்டே கொடுத்து நம்மளை அனுப்பியிருக்கிறார். என்ன டாக்டர் கொடுக்குற லிஸ்ட்டை விட நம்ம அப்பா கொடுக்குற லிஸ்ட்டை பாருங்க. அல்லேலூயா. ஒருத்தவங்களை கேட்டேன், நம்ம ராஜாட்ட தான் கேட்டேன், டாக்டரு என்ன சொன்னார் ராஜா, என்ன சாப்பிட சொன்னார்? அப்படி ஒன்றும் சொல்லலை, அவன் என்னென்ன சாப்பிடணும்னு சொல்லி கரெக்டாக சொல்லலை, எல்லாம் சாப்பிடுங்க ஆனால் எண்ணெயில் பொரிச்சது மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆனால் சில தெளிவான டாக்டரு அவன் என்னென்ன ஆகாரம் சாப்பிடணும்னு சொல்லி கரெக்டாக சொல்லுவாங்க. அல்லேலூயா. அந்த ஆகார லிஸ்டெல்லாம் அவங்க கையில் இருக்கும். அங்கே தான் மக்கள்லாம் கூட்டமாக போவாங்க. ஏன் உணவை குறித்து கூட அவர் சொல்லுவார். அல்லேலூயா. ஏசப்பாட்ட ஏன் எல்லாரும் வர்றாங்க? அவர் ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கிறாரு. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, பின்னாடி ஆண்டவர் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு என்னென்ன சாப்பிடணும். அல்லேலூயா. அதனால நம்ம ஆண்டவர் நம்ம மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள், செத்தவனுக்காக கீறி கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். அருவருப்பானதொன்றையும் நீ புசிக்க வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களா இருக்க தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு சொந்த ஜனங்கள். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம், ஆமேன், அவருக்கு சொந்தமாயிருக்க. ஆமேன். தீத்து 2ஆம் அதிகாரம் 11 15 வரை வாசிப்போம். தீத்து 2ஆம் அதிகாரம், தீத்து 2ஆம் அதிகாரம் 11 15 வரை. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்துகொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, ஏன் நம்ம ஆண்டவருக்கு சொந்தமான ஜனங்கள், ஆமை, வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய். ஏன் அப்படி வாழணும்? நம்ம இயேசுவுக்கு சொந்த ஜனங்கள். அல்லேலூயா. ஆமென். தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும், நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம்னா பரலோகம், மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையான பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி அவன் நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதனாலே நான் பரிசுத்தமா வாழணும். ஆண்டவர் நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்மை சொந்தமான ஒரு ஜனமா ஏற்றுக்கொள்ளும்படி இந்த உலகத்திலே நாம் நீதி உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, அல்லேலூயா, பக்தி உள்ளவர்களாக நாம் ஜீவனம் பண்ண வேண்டும் என்று பவுல் தீத்துவுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார். அல்லேலூயா.
மூணாவதாக தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார்? யாக்கோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 2:5. என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அல்லேலூயா. என் பிரியமான சகோதரரே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்புறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? கடவுள் மூணாவதாக நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால், விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாக வாழுவதற்காக. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். விசுவாசத்தில் ஐஸ்வர்யம், ஆமென், ராஜ்யத்தை சுதந்திரிக்க. ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக, ஆமென், நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ராஜ்யத்தை சுதந்திரிக்க தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். பரலோகத்துக்கு போவதற்கு விசுவாசம் ஒரு மிகவும் நமக்கு உதவி செய்கிறது. ஆகவே விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக, ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம். அல்லேலூயா. பணத்திலே ஐஸ்வர்யவான்களாக இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. கடவுள் சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்குள்ளே போவது எவ்வளவு அரிதா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஊசியின் காதுல ஒட்டகம் நுழைஞ்சாலும், அல்லேலூயா, ஸ்தோத்திரா, பரலோகத்துக்குள்ள ஐஸ்வர்யவான் போக முடியாது. யாரு போக முடியாதுன்னா, நேத்து நம்ம பார்த்தோம், யாரு போக முடியாது? ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள். கடவுள் நம்பிக்கை இல்லாமல் பணம் தான் முக்கியம், அல்லேலூயா, ஐஸ்வர்யம் தான் முக்கியம் என்று அதன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியாது. எவ்வளவுதான் ஐஸ்வர்யம் நமக்கு தேவன் தந்தாலும் அது மேல நம்பிக்கை வைக்காம, அல்லேலூயா, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருந்தா அவங்க நிச்சயமா போவாங்க பரலோகத்துக்கு. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் நிச்சயமா கூடும். அல்லேலூயா. ஆகவே கடவுள் நம்மை, ஆமென், விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக வாழ நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். ஆண்டவரை நம்புவோம். போராட்டங்கள் வரும்போது, வியாதி வரும்போது, பலவீனங்கள் வரும்போது விசுவாசத்தோடு ஆண்டவரை நம்புவோம். விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக, அல்லேலூயா, விசுவாசத்திலே உறுதிப்பட்டு அதிலே பெருகுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனை விசுவாசிக்கும் பொழுது சகல வியாதியும் நம்ம விட்டு விலகும். அல்லேலூயா. எல்லா பலவீனங்களும் நம்ம விட்டு விலகும். விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாக விளங்க தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, நாம் வைத்திருக்கிற வீடோ காரோ எந்த நகையோ பணமோ எதை சுதந்திரிப்பதில்லை? எதை சுதந்திரிப்பதில்லை? பரலோகத்தை சுதந்திரிப்பதில்லை. அல்லேலூயா. அது எல்லாத்தையும் இங்கே கீழே விட்டுட்டு தான் என்ன செய்ய போறோம்? போறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 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 அடக்க ஆராதனையில, ஆமென், அப்பா கையில ஒரு மோதிரம் இருந்துச்சான். ஆமென். அப்பா இறந்த பின்னாடி, அல்லேலூயா, ஆமென், எல்லாரும் சொல்லிட்டாங்களா, அந்த மோதிரம் ரொம்ப விரும்புவாரு, அதை அப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டாங்களாம். அல்லேலூயா. ஆனா ஒரு மகன், ஸ்தோத்திரம், ஒரு குடிகார மகன் பார்த்துக்கிட்டே இருந்தானா, இப்போ கழட்டக்கூடாது, நைட்டில் வந்து கிள்ளி கழட்டிட்டு போயிடுவோம் சொல்லி, அல்லேலூயா, அவன் நைட்டில் வந்து கிள்ளி பெட்டியை திறந்து மோதிரத்தை கழட்டிட்டு போயிட்டானா. அல்லேலூயா. அந்த மோதிரத்தை கூட விட மாட்டாங்க, எல்லாத்தையும் சுத்தமா எடுத்துருவாங்க. ஆமென். ஆகவே எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நான் பரலோகத்துக்குள்ள போறோம். ஆகவே இந்த உலகத்திலே அவன் ஆண்டவர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால், விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாக, ஆமென், வாழுவதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கொலேசியர் 3ஆம் அதிகாரம், கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 12 15 வரை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும்
நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி எறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஹல்லேலூயா. இதில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியின் கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தை, இந்த இரக்கம் சொல்றது ஆவிக்குரிய கனி, இரக்கத்தையும் தயவையும் மன தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதெல்லாமே ஆவிக்குரிய கனிகள். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கனிகள் நிறைந்து இருக்கும்படி தேவன் நம்மை இந்த உலகத்திலே தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, உலகத்தானுடைய பேச்சுக்கு உன்னுடைய பேச்சுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். உலகத்தான போல பேசிட்டே தெரியாத, உலகத்தானுடைய வார்த்தைக்கு பைபிளை கையில வைத்திருக்கிற உனக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆமென், பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. மன்னித்து வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்குது, அது நல்ல சுகமான ஒரு வாழ்க்கை. ஆமென். நல்ல தீர்க்க ஆயுசு கிடைக்கும். ஆமென். எலும்புல நல்ல சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்பப்போ மன்னிச்சிடணும். ஆமென். மன்னிக்காம ஆமென் அதை அப்படியே வச்சுட்டே இருந்தோம்னா நரம்பு புடைக்கும். அல்லேலூயா. மூளையில ஆமென் வெடிப்பு வரும். ஆமென். ஸ்தோத்திரா. ஆமென். அதனால மன்னிச்சிடணும். அப்பப்போ மன்னிச்சு அதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துடணும். அல்லேலூயா. எல்லா கசப்புகளையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். அல்லேலூயா. அதெல்லாம் அப்படி போக போக நமக்கு நல்ல சுகம் கிடைக்கும். நரம்பு சுகமா இருக்கும், எலும்புகள் சுகமா இருக்கும், வியாதிக்கு தூரமாகுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆகவே ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். அல்லேலூயா. நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். அப்படின்னா ஒரே சபையை தான் ஒரே சரீரம் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரே சபையில் இருக்கிறவங்கலாம் ஒரே சரீரம். யார் சரீரம்? கிறிஸ்துவின் சரீரம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமாக அவயங்களாக கிறிஸ்து சரீரத்திலே அவயமாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். நான் இதை எப்படி கண்டேன்னா, ஒரு பாஸ்டர் படுத்து கிடக்கிறார் ஒரு தரிசனத்தில். அவர் நடத்தின ஒரு 2-3 பேர் இறந்தவங்களை கடவுள் காமிக்கிறார். அந்த பாஸ்டர் நடத்தின அவங்க விசுவாசிய இறந்துருக்கிறாங்க. அவங்களுக்கென்று ஒரு தனி ஹாலில் அவங்களுடைய சரீரம் படுத்து கிடக்குது. ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறாருன்னா, அந்த பாஸ்டர் தான் நடத்தினார். அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் அந்த அவரும் படுத்து கிடக்கிறாரு, அவங்க வரிசையில் அப்படி படுத்து கிடக்கிறாங்க. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் நடத்தின அந்த ஆத்துமாக்க. அல்லேலூயா. ஏனென்றால் அது ஒரு சரீரம். ஆமென். அதெல்லாம் ஒரே ஆமென் ஆவியினால் உருவாக்கப்பட்டு ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகளே, அதற்கு நன்றி அறிந்துள்ளவர்களா இருக்கணும். ஆமென். நம்ம எல்லாரும் ஒரே கிறிஸ்துவின் சரீரம். அல்லேலூயா. 10 நாள் இங்கே ஜெபம் நடந்தது. அதுல எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணினோம். எல்லா குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணினோம். ஏன் ஜெபிக்கிறோம்? நம்ம எல்லாரும் ஒரே சரீரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. சில சகோதரிகள் முன்ன உட்கார்ந்துக்கிட்டு ஆமென் ஒரு ஆத்துமாவை கூட விடாம
சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை, யாரை என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது, விடுவிட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. அவன் ஜெபம் முடிஞ்சிட்டு நான் இளைப்பாருவேன், ஆனா ஒரு ஆளை சொல்லுவாங்க, ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ணணும், அவங்களுக்காக ஜெபிப்போம். அல்லேலூயா. ஆமென். ஆகவே ஒவ்வொரு ஆத்துமாவையும் பரலோகத்தின் தேவனுடைய கையில ஒப்பு கொடுத்து இந்த 2024 முழுவதும் ஏசப்பா நீங்க நடத்தணும் என்று நாங்க ஜெபம் பண்ணி இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். நன்றி அறிதல் உள்ளவர்களாக. ஆனா நிறைய பேருக்கு நன்றியே கிடையாது. என்ன கிடையாது? நன்றியே கிடையாது. அல்லேலூயா. கஷ்டப்படுவாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவோம், ஆசீர்வாதமா வருவாங்க, ஆனா சபையை மறந்துடுவாங்க. அல்லேலூயா. ஊழியத்தை தாங்க மாட்டாங்க. ஆமென். அவங்களுக்கு நன்றி கிடையாது. அல்லேலூயா. ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கத்தி ஜெபம் பண்ணுவோம், அழுது ஜெபம் பண்ணுவோம், கொஞ்சம் வசதி ஆகுவாங்க, பிள்ளைகள் நல்லா வருவாங்க, ஆனா அவங்களுக்கு நன்றி இல்லாம போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆமென். ஒரு காலத்துல கஷ்டப்பட்டோம், சபையில இருந்து ஆண்டவர் நம்மளை உயர்த்திருக்கிறார், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார், நம்ம நன்றி உள்ள பிள்ளைகளா இருக்கணும், ஊழியங்களை தாங்கணும். அல்லேலூயா. சபையினுடைய வேலைகளை தாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்குள்ள வரமாட்டாங்க, மறந்துடுவாங்க. அல்லேலூயா. ஊரை விட்டு ஊர் போய் அடுத்த சபைக்கு போய் அங்கே ஆமென் ஸ்தோத்திரா கனெக்ஷன் ஆகி ஆமென் அந்த நன்றி இல்லாதவங்களாம் அப்படியே மறந்தே போயிடுவாங்க. இப்போ எங்க இருக்கிறீங்க? நாங்கள் இப்போ மதுரையில் இருக்கிறோம், கோயம்புத்தூர்ல இருக்கிறோம், சென்னையில் இருக்கிறோம். அல்லேலூயா. முதல்ல எங்க வளர்ந்தீங்க? ரொம்ப கஷ்டத்துல ஒரு சபையில இருந்தோம், அந்த பாஸ்டர் ரொம்ப கத்தி கத்தி ஜெபம் பண்ணாரு. இப்போ அந்த பாஸ்டர் எப்படி பாக்குறீங்களா? அந்த பாஸ்டர் இப்போ நாங்க மறந்துட்டோம். ஆமென். ஆனா பைபிள் சொல்லுது, நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக கடவுள் நம்மளை எதுக்காக தெரிந்து கொண்டார் என்றால், ஆவியின் கனிகள் நிறைந்தவர்களாக வாழ. இலங்கையில நிறைய மக்கள் என்னோட போன்ல பேசுறாங்க, பாஸ்டர் எங்க ஊருக்கு நீங்க ஒரு தடவை வாங்க பாஸ்டர், திருகோணமலையில இருந்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். அவங்க நன்றியுள்ளவங்களா அவங்க இருக்கிறாங்க. கொஞ்ச காலம் இங்க இருந்தாலும் அந்த விசுவாசிகள் போன் பண்ணி, பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, சகோதரி எப்படி இருக்கிறாங்க, பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் பெருசா வந்திருப்பாங்களே, அல்லேலூயா உங்களை பார்க்கணும் போல இருக்கு, நீங்க இலங்கைக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரே ஒரு பிரதர், அவர் பாஸ்டரா இருக்கிறாரு, மண்டப கேம்ப்ல குடியாரா இருந்தார். மனைவி புருஷன்ட்டு அடி வாங்கி வாங்கி சர்ச்சுக்கு வந்தாலாம். அந்த சகோதரி துவக்கத்துல வரும்போதே எனக்கு ஞாபகம் வருது, அவங்க மேல தலையில கை வச்சு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறேன். என்னன்னு சொல்லியிருக்கிறேன்? நீங்க ஊழியக்காரியா மாற போறீங்க. அல்லேலூயா. ஆனா புருஷன்ட்டு அடி வாங்கி வாங்கி சர்ச்சுக்கு வருவாங்களாம். இப்போ அவங்க புருஷன் ரசிக்கப்பட்டாரு, மனைவி பாஸ்டர் அம்மாவாயிட்டாங்க. அந்த பிரதர் போன் எடுத்து சொல்றாரு, பாஸ்டர் நான் மண்டப கேம்ப்ல ஓபி அப்படின்னா அது ஒரு வீடு, ஓபி எஸ்பின்னு சொல்லி இருக்குது, அந்த இலக்க எண்ணில் இருந்தேன். அவன் மனைவி அவன் அடி வாங்கி வாங்கி சர்ச்சுக்கு வந்தான். நான் ஒரு குடிகாரனா இருந்தேன், நான் என் மனைவி அடிப்பேன் சர்ச்சுக்கு போகாதன்னு. அப்போ நீங்க தீர்க்க தரிசனம் சொன்னீங்களா, நீ ஒரு ஊழியக்காரியா வருவேன்னு சொல்லி ரட்சிக்கப்படுக்கு முன்னையே தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. நான் இலங்கைக்கு வந்தேன், சபைக்கு போனேன், ரட்சிக்கப்பட்டேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். இப்ப நானும் மனைவியே அவை வவுனியாவில் ஒரு சபை வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பாஸ்ட் போட்டாவெல்லாம் அவன் என்னுடைய வாட்ஸ்அப்பில் போடுறாரு, 150 விசுவாசி அந்த சபையில் இருக்கிறாங்க. கண்டிப்பா நீங்க வவுனியாவுக்கு வந்தா என் சபைக்கு நீங்க வரணும் பாஸ்டர். என் மனைவி பேரு கிளானி அப்படின்னு சொன்னாங்க. என் மனைவி பேரு கிளானி, அவளை உங்க பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஆமென். அந்த ஒரே ஒரு தீர்க்க தரிசனத்துக்கு ஆமென் பெரிய சபை வச்சு நடத்தினாலும் நன்றி உள்ளவர்களா போன் எடுத்து சொல்றாங்க. அல்லேலூயா. நான் வருவேன் பிரதர், வந்தா உங்க சபைக்கு நான் வருவேன், கண்டிப்பா எங்க சர்ச்சில் வந்து ஒரு 3 நாள் நீங்க ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் யாரை ஆசீர்வதிப்பா? நன்றி உள்ள பிள்ளைகளை. அல்லேலூயா. ஆகவே கடவுள் நம்மளை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் ஆவியின் கனிகள் உள்ளவர்களாக வாழ கடவுள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். 2 நாளாகமம் 29வது அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிப்போம். 5வது 2 நாளாகமம் 29:11. என் குமாரரே,
இப்பொழுது அசதியாய் இராதேயுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபங்காட்டியவர்களுமாய் இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றான். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 29வது அதிகாரத்துல 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரா, என் குமாரரே இப்பொழுது அசதியாயிராதீங்கள். இது யார் சொல்றதுன்னா எசேக்கியா ராஜா சொல்லுகிறான். அவர் ராஜாவாக வந்த உடனே ஆலயத்தை சுத்திகரித்து விக்கிரங்களை எல்லாம் அழித்து அவன் யூதயா தேசத்தில் இருக்கிற எல்லா சிலைகளையும் கொண்டு போய் நொறுக்கி தேசத்தை பரிசுத்தப்படுத்துகிறான். ஆமேன். எருசலேம் ஆலயத்துல பலி செலுத்தப்படல, ஆராதனை செலுத்தப்படல, தூபம் காட்டப்படல. ஆகவே லேவியர்கள் எல்லாம் கூப்பிடுகிறான், என் குமாரரே இப்பொழுது அசதியாயிராதீங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பதாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபங்காட்டுகிறவர்களுமாய் இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார். இந்த வசனத்தினுடைய நோக்கம் என்ன? ஒரே அர்த்தம், ஊழியம் செய்ய கடவுள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். 5வதாக, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். கடவுள் நம்மை ரட்சித்தார், ஆவியின் கனிகள் உள்ளவர்களாக மாற்றினார், உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டார். ஆமென். நம்மளை தூக்கி எடுத்தார், விசுவாசத்தில் ஐஸ்வர்யங்களாக மாற்றுகிறார். எதற்காக? ஆமென். ஊழியம் செய்வதற்காக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு முன்பதாக நிற்க அவருக்கு தூபங்காட்ட உங்களை அவர் தெரிந்து கொண்டார். ஆமென். ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய கடவுள் நம்மளை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு ஊழியம் செய்கிறவர்கள் இன்னைக்கு மிகவும் குறைவு. ஆமென். ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு அம்மா, எஸ்தர் அம்மா ஒருத்தவங்க இருந்தாங்க, சில பேர் பார்த்துருப்பீங்க. ஆமென். ராமேஸ்வரத்தில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, மரியம்மா. அல்லேலூயா. பாஸ்டர் சார்லஸ் பாஸ்டர் செம்மமடத்தில் சபை வச்சிருக்காங்க, அவங்க மனைவியுடைய அம்மா, மாமி மரியம்மா. அல்லேலூயா. இவருடைய வயசானவங்க தான். நான் சொல்றது இலங்கையிலே சேர்ந்த மண்டப கேம்பில் ஒரு எஸ்தர் அம்மா. ஆமே. ராமேஸ்வரத்தில் ஒரு அம்மா இருக்காங்க, மரியம்மா. அல்லேலூயா. கையில் ஒரு பையோடு தான் வெளியே போவாங்க, எங்கே போனாலும் சரி. கையில் ஒரு பையை தொங்க போட்டிருப்பாங்க. என்னடெல்லாம் ஃபோன் பண்ணி கைப்பிரதி இருக்கான்னு கேட்டாங்க. எங்கே வெளியே போனாலும் கொஞ்சம் கைப்பிரதி எடுத்துகிட்டு போய் அவன் பார்க்குறவங்களுக்கு கொடுப்பாங்க. அல்லேலூயா. டெய்லி அப்துல் கலாம் கல்லறை கிட்ட அந்த டூரிஸ்டுகளுக்கு கைப்பிரதி கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஊழியம் செய்கிறவங்க ரொம்ப குறைஞ்சி போகிறாங்க. அல்லேலூயா. அதனால் எங்கே போனாலும் கொஞ்சம் கைப்பிரதியை கையில் வச்சுக்கிறீங்க. அல்லேலூயா. என்னுடைய சேப்புக்குள்ளே வைக்கிற கைப்பிரதி இருக்குது, சின்ன அட்டை மாதிரி. அதில் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை இருக்கும். ஆமேன். என்னட்ட ஒரு 10,000 கைப்பிரதி இருக்குது. பாக்கெட்டில் வைக்கிற கைப்பிரதி இருக்குது, சின்ன அட்டை மாதிரி இருக்கும். அல்லேலூயா. இவ்வளோதான் நான் சொல்கிறது, இவ்வளோதான். அட்டை மாதிரி இருக்கும், 2 பக்கமும் ஒரு வசனம் இருக்கும். அல்லேலூயா. சும்மா ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி யாருக்கா கொடுக்கலாம். ஆமேன். யாருக்கா வேணுமா? வேணுமா? எத்தனை பேருக்கு வேணும்? கையை தூக்கி காமிக்க பாப்பா. ரொம்ப கேவலமாக இருக்குதுண்ணே. எத்தனை பேர் கை தூக்கி பாப்பா, கை தூக்குங்க பாப்பா. சரி, இங்கிட்டு பார்த்தா அதை விட கேவலமாக இருக்கு. இங்கே அல்லேலூயா. இங்கிட்டு ஒருத்தர் கூட கிடையாதா அந்த மாதிரி ஊழியம் செய்ய? சரி, இங்கே தூக்கு பாப்பா. உங்களை பார்த்தா நான் இன்னும் கொஞ்சம் உயிரோடு இருப்பேன். ஏசப்பா பரவாயில்லை. அல்லேலூயா. ஆமென். ஒரு சின்ன கார்டு தான், விசிட்டிங் கார்டு மாதிரி. நிறைய இந்த ரூமுக்குள்ளே தான் வச்சுருக்கிறேன். அல்லேலூயா. அது யாரு கொடுத்தா தெரியுமா? ஒரு தூத்துக்குடியிலேருந்து ஒரு பாஸ்டர், ஒரு ஐயா சாமுவேல். பாஸ்டர் கிடையாது, அவர் ஒரு இந்துலேருந்து ரசிக்கப்பட்டிருக்கார். சாமுவேல் வயசு என்னன்னு தெரியுமா? 92 வயசு அவருக்கு. என்னை ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுறாரு. பாஸ்டர் எப்படி பேசுவார்? பாஸ்டர் உங்கள் பேர் தான் டல்லஸா? ஆமாம். ஆமையா, நான் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன் பாஸ்டர். உங்கள் நம்பர் எனக்கு யாரோ ஒருத்தவங்க கொடுத்தாங்க. எனக்கு ஒன்றும் முடியலை பாஸ்டர், வயசு 92 ஆச்சு. ஆமே, நான் இந்துலேருந்து ரசிக்கப்பட்டேன் பாஸ்டர். ரொம்ப வயசாகி போய் பேசுகிறார். சரியா, நீங்கள் உங்கள் அட்ரஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க பாஸ்டர். நான் ஒரு தம்பி என்கிட்ட இருக்கிறான், அவன்கிட்ட நான் இந்த அட்ரஸை போட்டு கொரியரில், என்னால் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, ஒரு தம்பி வருவான், அவனுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போட்டேன்னா போட்டுருவான். அதேமாரி நான் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பாஸ்டர்ஸுக்கும் அனுப்புகிறேன்.
92 வயதில். ஐயா உங்களுக்கு காசு எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டேன். நான் டீச்சர் ரிட்டையர் ஆகிட்டேன், எனக்கு பென்ஷன் பணமெல்லாம் வருது, எனக்கு யாருமே இல்லை, மனைவி பிள்ளைகள்லாம் எல்லோரும் இப்போ மனைவி இறந்து போயிட்டா, பிள்ளைகள்லாம் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க, வெளிநாட்டிலலாம் இருக்கிறாங்க பிள்ளைகள், நான் ஒத்தாளத்தான் இருக்கிறேன், நான் ஒரே ஆளாக என் வீட்டில் இருக்கிறேன், ஆனால் நான் ஊழியம் செய்கிறேன், இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். அல்லேலூயா. அவன் 92 வயதில் வயசு ஆமே தளர்ந்து போய் பேசுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. அவர் எனக்கு அனுப்புவார். அல்லேலூயா. அதை இந்த மரியம்மா சொல்கிறவங்கெல்லாம் என்கிட்ட கேட்டு வாங்குவாங்க. ஆமேன். இப்போ கொஞ்ச நாளில் போனே இல்லை. நான் நினச்சேன் அவர் காலம் முடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். போனே கிடையாது. இப்போ கொஞ்ச நாள் போனே பண்ண மாட்டேங்கார். இந்த கொரோனாவுக்கு பின்னாடி ஸ்தோத்திரா அவர் காலம் முடிஞ்சிருக்கும். ஒருவேளை இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் அவர் முடிஞ்சிருக்கு. ஏன்னா 92 வயதில் அந்த மாதிரி ஊழியம் செய்கிறாருன்னா என்ன பாரிக்கலாம். பரலோகத்தில் ஒரு பெரிய ரத்தின கற்களால் வீடு கட்டி ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருப்பார். அல்லேலூயா. அவர் இந்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தான் இந்த விசிட்டிங் கார்டு மாதிரி எனக்கு கைப்பிரதியில் அனுப்பி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே கடவுள் நம்மளை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் எதற்காக? கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியா ராஜா சொல்லுகிறார், என் குமாரரே, இப்பொழுது நீங்கள் அசதியாயிராதீங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பதாக நிற்க, அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபங்காட்டுவர்களுமாய் இருக்கும்படி அவர் உங்களை தெரிந்து கொண்டார். இன்னும் 2 வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டு சவுலை ஆண்டவர் சந்திக்கும் பொழுது அந்த வனாந்தரத்துல, அல்லேலூயா, கடவுள் அவனை சந்தித்த பின்பு அவனை குறித்து ஆண்டவர் அனனியா என்கிற சீசன் இடத்துல கடவுள் சொல்லுகிறார், அதற்கு நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறார். யாருக்கு அறிவிக்க? ராஜாக்களுக்கு. அல்லேலூயா. இந்த கிதியோன் பைபிள் அந்த ஊழியத்தை செய்கிறவங்க நம்ம முதலமைச்சருக்கு பைபிள் கொடுத்துருக்குறாங்க, அண்ணாமலைக்கு பைபிள் கொடுத்துருக்குறாங்க, மோடிக்கு பைபிள் கொடுத்துருக்குறாங்க, ராஜாக்களுக்கு. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த போட்டாவெல்லாம் நம்ம அந்த மீட்டிங்கிலே போடுவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக. கடவுள் நம்மளை எதுக்காக தெரிந்து கொண்டார்? இயேசு நாமத்தை மற்றவங்களுக்கு சொல்லுவதற்காக. அல்லேலூயா. என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக. ஆமென். நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். இயேசு நாமத்தை அறிவிக்கணும் மற்றவங்கள்ட்ட. அல்லேலூயா. இயேசு நாமத்தை பீரோவுக்குள்ள வச்சு என்ன சொல்லக்கூடாது? பூட்டி, அல்லேலூயா, அதுக்கு ஒரு காவல் வைத்து அப்படி பாதுகாக்க கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். இயேசு நாமத்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. அவன் என் நாமத்துக்காக நல்லா தூங்குவான்னு சொல்லல ஆண்டவர். அல்லேலூயா. என் நாமத்துக்காக கொழுத்து இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லல. அல்லேலூயா. என் நாமத்துக்காக ஆமென் அவன் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னு சொல்லல. என் நாமத்துக்காக எவ்வளவாய் பாடுபடுவான் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஏசப்பாவுக்காக பாடுபடணும், அவர் நாமத்துக்காக பாடுபடணும் சொல்றவங்களாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நாமத்துக்காக பாடுபடணும். இதுவரை நீங்க உங்களுக்காக தான் நீங்க பாடுபட்டுக்கிறீங்க, உங்க மனைவி பிள்ளைகளுக்காக தான் நீங்க கஷ்டப்படுறீங்க. அல்லேலூயா. உங்க கணவன் பிள்ளைக்கு தானே நீங்க கஷ்டப்படுகிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்துக்காக அவன் பாடுபடுவான். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 12ஆம் அதிகாரம் கடைசியாக இதை வாசித்து முடிக்க போகிறோம். யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆறாவதாக ஆண்டவர் நம்மளை எதுக்காக தெரிந்து கொண்டார்? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஹல்லேலூயா. இப்ப கடைசியாக அவரோடு கூடவே இருக்க கடவுள் நம்மை தெரிந்து கொண்டார். அவரோடு இருக்க. ஹல்லேலூயா. ஆமென். பிலிப்பு கேட்கிறா, ஆண்டவரே வழி எங்களுக்கு தெரியாது. ஆமென். வழி எங்களுக்கு தெரியலையே, எப்படி பரலோகத்துக்கு போறது? ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நான் வந்து உங்களை என்னோடு கூட்டிட்டு போவேன். ஹல்லேலூயா. கடவுள் நம்மளை எதுக்காக தெரிந்து கொண்டார் என்றால் அவரோடு வைக்க. ஒரு நாள் வரப்போவது, நாம் அவரோடு இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரோடு இருக்கத்தான் கடவுள் நம்மளை தெரிந்து கொண்டார். இப்போ உங்களை யோசிச்சு பாருங்க, உங்க குணத்துக்கு நீங்க ஏசப்பாவோட கூட இருப்பீங்களா? உங்களை நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க, நான் ஏசப்பா பக்கத்துல அவரோடு கூட இருப்பேனா? அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் எனக்கு இருக்குதா? குணம் எனக்கு அப்படி இருக்குதா? என்னை அவர் பரலோகத்திலே அவர் பக்கத்துல என்னை வச்சு கொள்ளுவாரா? ஹல்லேலூயா. என் வாழ்க்கை அதுக்கு ஒத்து போய் இருக்குதா? என் மனசாட்சி அதுக்கு ஓகே சொல்லுதா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவனும் ஊழியக்காரனும் இருப்பார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். பிதாவானவர் ஆமென் அவனை கனம் பண்ணுவார். ஆமென். பாராட்டுக்கள். சிறுமி, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். கையை தட்டி ஆமென். அவளை கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்க. அவளுக்கு வந்து அக்கறை பத்திலா. ஆமென். இப்படிப்பட்டவங்க தான் சபையில் இருக்கணும். ஆமென். என்ன, அது யாருடைய காசுல ஓடிக்கிட்டு இருக்குது? ஆண்டவருடைய காணிக்கையில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அவள் போய் ஒரு அக்கறையா அதை ஃபேனை ஆஃப் பண்ணிட்டான். ஆமென். இப்படிப்பட்டவங்க தான் சபையில் பெருகணும். ஹல்லேலூயா. அப்படி வாசல்ல வரும்போதே மிதியடியில் என்ன இருக்கும்? மண்ணா இருக்கும். அது லேசா உதறி விட்டுட்டு மிதியடியே போடணும். ஆமென். நீங்களும் திரும்ப மண்ணை போட்டுட்டு வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க காலில் இருந்து மண்ணு போகாது, திரும்ப மண்ணு ஒட்டிக்கிட்டே தான் வரும். அதனால அந்த வாசல்ல ஏறும்போதே மிதியடி மண்ணா இருக்குது. அந்த மிதியடியை தூக்கி 2 உதறிட்டு போட்டீங்கன்னா பின்னாடி வந்து இப்படி காலை தேய்ப்பாங்களே, அவங்க வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. மிதியடியில் மண் இல்லை, நம்ம காலில் உள்ள மண்ணெல்லாம் போயிடும். ஹல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் ஒரு ஊழியம்தான். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவருக்கு செய்கிற ஊழியம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம சபையில் உள்ள பிள்ளைகள் சர்ச்சு முடிச்ச உடனே சாப்பிட்டு வந்து பாயெல்லாம் ஒடுக்கி கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க? தூக்குறான். ஹல்லேலூயா. அது ஆண்டவருடைய ஊழியம் தானே. ஆமென். நீங்க நினைக்கலாம், நாங்க மட்டும்தானா தூக்குறோம், வேற யாருமே தூக்க மாட்டேங்கிறாங்களே. நானும் எங்க மனைவி பிள்ளைகள் தான் நாங்க சர்ச்சை தூத்து பாய் வச்சிருக்கிறோம். நீங்க உட்கார்ந்து இருக்கிறது யாரு தூத்துறது? நானும் என் மனைவி பிள்ளைகள் தான் தூத்து பாய் விரிச்சிருக்கோம். ஆமென். அதுல தான் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இப்ப நாங்க செய்கிற வேலையை தான் நீங்க என்ன செய்றீங்க? செய்யறீங்க. சர்ச்சை பாயெல்லாம் சுருட்டி தூத்து போடுறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால இதெல்லாம் ஆண்டவருக்கு செய்கிற ஊழியம். ஆமென். சில பேர் வந்து எந்த வேலையுமே செய்யாமல் அப்படி இருப்பாங்க. அது அவங்களுடைய சுபாவம் இருக்கட்டும். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு வேலை செய்வோம். நம்ம கர்த்தருக்காக பாடுபடுவோம். கர்த்தருடைய நாமத்துக்காக வேலை செய்வோம். என்னன்னாலும் ஏதாவது ஒரு கர்த்தருக்கு நம்மளால முடிஞ்ச வேலையை கர்த்தருக்காக நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டு. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, ஆறாவதாக எதுக்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டாரா? அவரோடு கூட வைத்து கொள்ள. பைபிள்ல நிறைய வசனம் இருக்குது. நான் வருவேன், உங்களை கூட்டிட்டு போய் என்னோட வைத்து கொள்ளுவேன், என்னுடைய வலப்பக்கத்துல நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க. பிதா வலப்பக்கத்துல இயேசு இருப்பா. இயேசு சொல்றார், என்னோடு கூட சிங்காசனத்துல உட்கார்ந்து இருப்பீர்கள் என்று சீசரை பார்த்து சொல்லுகிறார். அப்ப இயேசுடைய வார்த்தையை நம்ம யோசித்தோம் என்றால்
நம்மளை ஆண்டவர் அவரோட கூட வைத்துக் கொள்ளத்தான் எல்லா காரியமும், சபையை உருவாக்கினது, இரத்த சிந்தினது, சிலுவையில் அடிக்கப்பட்டது எல்லாமே அவரோடு கூட நம்ம வைத்து கொள்ள. அல்லேலூயா. கர்த்தர் சோதரா கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் அல்லேலூயா அவரோடு கூட நம்மை வைத்து கொள்ள. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். எல்லாரும் முழங்கால் படியிட்டு அல்லேலூயா.